இட்ஸ் போட் சினிமாவில் எந்த இப்படின்னு ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து விஜய் பார்வதி பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸ்க்கும் வந்து அதுதான் தோன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கன்வே பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரம்யா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த பப்ளிசிட்டினாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெகட்டிவாக போதுன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இமேஜை கன்சிடர் பண்ணாங்க, வந்து ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. உடனே சபரி வந்து சொன்னார், அவங்களோட கேம் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கெட்டவங்களாக வந்து ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோ, 100% திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க நல்லவங்களாக ஆகிடுறாங்க. ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு அந்த நல்லவங்கலேருந்து கெட்டவங்கலேருந்து நல்லவங்க ஆனனால அவங்களுக்கு அந்த 110%க்கான அந்த எஃபர்ட் வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அதுக்கப்புறமா கனியக்கா உள்ள வராங்க. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இதுமாதிரி ஆக்சுவலாக அவங்களோட அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் எப்படின்னே எனக்கு சுத்தமாக புரியல. எல்லா பிரச்சனையிலையும் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியெல்லாம் வந்து நினச்சாலுமே வந்து ஒரு நல்லவங்களாக ஆகவே வந்து முடியாது. எப்படி இருந்தாலும் வந்து எப்படி தான் இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமோ அப்படின்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் வந்து பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சைடு வந்துட்டு கலையரசன் வந்து நீ தான் அவன் தோஸ்தாச்சே, என்ன தானே பேசுவீங்க அவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ அவர் பார்வதி கூட உட்காந்துட்டு இருக்கும்போது பார்வதிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் வந்து நான் சும்மா தான் உட்காந்துட்ருப்பேன், இவங்க பார்வதிக்கு ஒரு 5 பேர் எதிரிங்க இருப்பாங்க, திவாகருக்கு ஒரு 2 பேர் எதிரிங்க இருப்பாங்க, இவர் ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க, அவங்க ஒரு 8 மணி நேரம் பேசுவாங்க, நான் நடுவில் வந்து சும்மா உட்காந்துட்டு தலையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான் வந்து இப்போ பார்வதி பற்றி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.